அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும், தொழில் ரீதியாக முன்னேற்றமும், தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்களும், ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படுவதும், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க படிக்க கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு வாகனங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவதும், கோளர் பதிகத்தையும் சிவன் வழிபாடியும் பார்வதி தேவி வழிபாடும் வெள்ளை பச்சரிசி மாவை கொடுக்க திங்கட்கிழமையில் சகல சங்கடங்களும், கடன் அமைப்பும், மன அழுத்தம், தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாம் நீங்குவதற்குண்டான வழிவகை ஏற்படும். எலுமிச்சப்பழ சாரும் அபிஷேகத்துக்கு கொடுக்க பெரிய அளவு ஏற்றத்தை டக்கென்று பெறுவார்கள். ராஜ்யத்தை பெறுவார்கள். இழந்த பெருமைகளை பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் உங்களை ஏளன பேசுபவர்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தங்களும் அனுகூலங்களும் காணப்படும். கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு செல்வாக்குகள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது என்று எல்லாமே ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கடகத்திற்கு ஆச்சரியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ட்யூஷன் என்று சொல்வார்கள், உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு கடகராசிக்காரர்களை மேன்மையடைய செய்யும்.